கொஜ்ஜு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவையானது வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டு எலுமிச்சை பழம் இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும் லக் பீஸு. கீரை குழம்புக்கு வந்து இந்த மாதிரி லக்கு வந்து நம்ம அப்படியே கொஜ்ஜி மாதிரி நம்ம பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். வந்து நம்ம எலுமிச்சப்பழம் உப்பு போட்டு நம்ம லக் பீஸ் வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா. இப்போ வந்து இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மசாலாக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போடலாம். அதுக்கு வந்து தயிர், நான் வந்து 2 லக் பீஸ் எடுக்கிறதுனால வந்து நான் கொஞ்சமாக மசாலா போடுறேன். வந்து நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை நான் மூடிடுறேன் இல்லையா. அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த லெக் பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்கும். நான் வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து சிக்கன் வந்து வெந்தாச்சு. கொஞ்சம் பாதி ஆஃப் பாயில். இப்போ இதே கடாயில் இதே எண்ணெயில் வந்து நான் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கூட வந்து நான் வந்து கொழும்பு மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா நான் வந்து லெக் பீஸ்க்கு ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ வந்து இது வந்து நல்லா வதக்கிட்டோம் மசாலா. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கொச்சிச்சு. இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். கூட மசாலா போடும். இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா நம்ம கவர் பண்ணிடணும். அப்போ இந்த மசாலா வந்து லெக் பீஸ் கூட நல்லா சேரும். தக்காளி நல்லா இப்போ வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கூட வந்து வேகணும் மசாலா. இது கூட வந்து கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. நல்லா பருப்பு கீரை இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் போட்டு ஒரு சுமார் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து மீடியமில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஏன்னாக்கா உள்ளெல்லாம் மசாலா நல்லா கிரேவி எரிஞ்சு வெந்தாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் ரெடி வச்சு கூட வந்து லைட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லெக் பீஸ் கொச்சு மாதிரி செய்யணும் பாருங்க. பருப்பு கீரை குழம்பு வெள்ளை சாப்பாடு. இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. இப்போ லெக் பீஸும் நான் கீரை குழம்பும் செய்து பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி செய்து முன்ன லெக் பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சில்ல, அதனால ரொம்ப நல்லா இருக்கும்.